ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்க மலையாள படம். படத்தோட நேம் ஆட்டம். இது ஒரு சஸ்பென்ஸ் ஷாம்பர் ட்ராமா. இந்த டைப்பில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ், ஒரு பார்வை, ஓல்ட் இஸ் கோல்டு, சஜஸ்டட் மூவிஸ், சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ், ஷார்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் இருக்குது. போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரும் என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு நாடகக்குழு இருக்காங்க. நாடகக்குள்ள கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணும் இருக்காங்க. இந்த நாடகக்குழு நிறைய நாடகங்களை நல்லா பண்ணி அந்த ஏரியாவில் பேர் வாங்கியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒரு நாடகம் பண்ணுறாங்க. அந்த நாடகத்தை பார்த்து பிடிச்சு போன 2 ஃபாரினர்ஸ் அவங்க இருக்க ரெசார்ட்டுக்கு அந்த டீமை வர வச்சு பார்ட்டி, ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி தங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டீமும் வராங்க. ஒரு பொண்ணு இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக அந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்களோட ஒய்ஃபும் பொண்ணும் வராங்க. ஸோ அந்த டீம் நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் அந்த பொண்ணை பார்த்தா காணும். அந்த பொண்ணு கூட அந்த நாடகக்குள்ள டீமில் இருக்க வினய் ஃபோர்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். ஸோ எங்கே அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. அந்த பொண்ணு எடுக்கல. 2-3 நாள் கழித்து அந்த பொண்ணு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வினய் ஃபோர்ட்டை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்ப அந்த ரெசார்ட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஆள் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. வினய் ஃபோர்ட்டுக்கு கோபம் வருது. அந்த ஆள் யாருங்கிறதையும் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே வினய் ஃபோர்ட் கோவமாக போய் அவங்க டீமில் இருக்க ஒரு சீனியர் பர்சன்ட்ட இந்த டீட்டெயிலை சொல்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஆட்டம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யாருன்னா ஃபஸ்ட்டு வினய் ஃபோர்ட்டை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணாக வர கேரக்டர், அவங்க செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வரும். இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பட்டது இந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, மனிதனோட குணங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி மனுஷன் மாற்றி மாற்றி பேசுவான், தனக்கு வேணும்னா எப்படி பேசுவான், வேணான்னா எப்படி பேசுவான் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக அழகாகவே இந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3மே இந்த படத்தோட பாசிட்டிவ் தான். ஏன்னா ஒளிப்பதிவுங்கிற இந்த பார்வையில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ரூமில் தான் ஃபுல் லொக்கேஷனும் இருக்கும். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி லைனும் போகும். ஸோ அதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவு வெவ்வேறு இடங்களை கேமரா ஆங்கிள்ஸில் கவர் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்குங்கிற வகையில் படத்தோட ஃப்ளோவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு லைட்டான பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. அதுவும் இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது எடிட்டிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் 2 hours தான். எந்த சீனும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாமே தேவையான சீன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொன்னால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லுவேன். அடுத்ததாக படத்தோட நெகட்டிவ்ஸ்னு சொன்னால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்ட்டு எனக்கு புரியுது. இருந்தாலும் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் உண்டானுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா இது டிஃப்ரெண்ட்டான படம். கமர்ஷியல் படம் கிடையாது, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் படமும் கிடையாது. ஒரு ட்ராமா மோட்டில் படம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட் நல்ல கண்டென்ட்னே சொல்லுவேன். அதை கொண்டு வந்த விதத்துலேயும் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. உண்மைக்கு யதார்த்தமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸே சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டான மாதிரி சிலருக்கு ஃபீல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.